ஐப்பா போனும் கைமாவே இருக்காங்க, போனை கீழே வைக்க மாட்டாங்க. யானை பலம் தரும் யானை கோலம். அப்படி என்னத்தான் மும்மரமா பாப்பாங்களோ, என்னத்தான் பாப்பாங்க இப்படி உட்காந்துக்கிட்டு. யானை பலம் தரும் யானை கோலம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. தாங்க முடியல சாமி, போட்டு லைவ் கை கழுவுன தண்ணி எடுத்துவாங்கப்பா. ஏன் நீ கழுவ மாட்டியா? போயிட்டு போடா, அழிச்சு போடா. லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. பண்றாங்க எல்லாம் பண்றாங்க. இந்த ஏய் லைவ் விட்டு வெளியே வாங்கடா. ஏன்டா ஐபிஎல் போய் சாகுறீங்க? ஐபிஎல்லா பா? ஐபிஎல் வேணா காலையில நடத்துவானா? இங்க பாருங்க, டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணோம். அது ஆய்வு இல்லை அப்படிங்கறது இந்த இடத்துல தெளிவா பதிவு பண்றேன். செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. நம்ம ஏடா திமுகவை தொட்டோன்றதை விட நம்ம ஏடா திமுகவை விட்டோம் என்ற குமரல் தான் மக்களை இப்ப நிறைய வருது. என்னடா அது? டேய் என்னடா ஐபிஎல் ஆர்ஜே பாலாஜி வருவான்னு பார்த்தா இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. இது சட்டசபைப்பா. சட்டசபையா? சட்டசபை லைவ். சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த தான் பாத்துட்டு இருக்கியா? சட்டசபையில என்ன பேசுறாங்க? உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா? இவங்க பேசுறாங்க. இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்காம்பா. அதுல மினிஸ்டர் இருப்பாங்களாம் 234 பேர். இப்படி உட்கார்ந்து இவங்க சொல்லுவாங்களாம், திட்டம் கொண்டு வந்தா அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்களாம். இந்த மாதிரிலாம் இருக்குமா? ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டை உற்று நோக்கி உங்களுடைய நிறைகளை குறைகளை சுட்டு காட்டுகின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்கள் நிச்சயமாக செயல்படுவோம். மிக மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிறது. எப்படிதான் உனக்கெல்லாம் அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயா பாரு மகனே, என்னடா உங்களுக்குலாம்? நான் நியூஸ் பார்க்கும்போது பூமமா நியூஸ் பாக்குறேன் அப்படின்னு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தீங்களாடா. என்னடா நீங்க லைவ் எல்லாம் பாக்குறீங்க? நான் கூட பார்த்ததுலடா. நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கங்கப்பா. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். ஆனா ஏன் இதை இப்பவே விமர்சிக்கிறோம் அப்படின்னா, பொய் வேகமா பரவுது, உண்மை ரொம்ப நொண்டி நொண்டி போய்கிட்டு இருக்கு, வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த வேகமான பொய்யே உண்மையாக மாறி அதுவே வரலாறாக மாறிடக்கூடாது. சும்மா உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வெட்டித்தனமா பேசிக்கிறீங்க. எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு பார்த்தா போதுமா? இந்த மாதிரி நியூஸ பார்த்து பொது அறிவை வளர்த்துக்கங்க. பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல. அதுதான் பிரச்சனை. கண்ணாடி சார், அது சட்டம் ஒழுங்குல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதேதான் டாக்டர் அவனும் சொல்றான், ஒரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட். இன்னும் நான் சொன்னதெல்லாம் எனக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கான். திருச்சியில் தன்னை திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியை பட்டப்பகலில் கொடூரமாக தாக்கி கீழே தள்ளி அவரின் தலையில் கல்லால் அடித்த இளைஞனை, என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். பொன்னை கணேஷ் நகர் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த பெண் மீது மது கும்பலைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் வீட்டிற்குள் புகுந்து கொடூர தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய வாலிபரின் மிரட்டலே காரணம் என்பதால் அந்த இளைஞர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தான் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே.
17ஆம் தேதி அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிக் ஓடியதாக. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா, இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு காரில் லிப்ட் கொடுப்பதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க, டிவி கேடா. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அடிச்சு ஆட போறானுங்க. சார்பட்டா பரம்பரை இத்தோட நியூஸ் பேப்பர் வாங்குறது இல்லையா? ஏன்டா நியூஸ் பேப்பர் வாங்குங்கப்பா. இன்னையில இருந்து டேட்டா எடுத்து நோட் பண்ணி வைக்க போறேன். எதுக்குடா டேட்டா? அது நான் எடுத்து வைப்பேன். ஏய், அதெல்லாம் எடுக்க வேண்டிய எடுப்பாங்க. நீங்க எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க? நீங்க இந்த மாராப்பு சேலையோட எடுத்து தெருக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. தெருவுக்குள்ள கொண்டு வந்தோன்னா நான் கத்துனேன். நான் கத்துறத பார்த்துட்டு தெருவுல உள்ளவங்க பூரா வந்துட்டாங்க. வந்து என்னன்னு கேட்க போன ஒரு பையன் கேட்க போனதுக்கு அந்த பையனை கத்தியில குத்தி அந்த பையன் சீரியஸா கிடக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த பையனுங்க வந்து எங்க தெருவுல எப்ப பார்த்தாலும் அதிமுதி கட்டி போட்டு போறாங்க, அடி உதைக்கு வராங்க. சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். முத நாள் 12 மணிக்கு வந்து தெருக்குள்ளார அலம்பல் பண்ணாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை தெருமுண்டு அரசாங்கம் எடுக்கணும் சார். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இப்ப இதான்ப்பா ட்ரெண்ட், தெரியாதா? இதான் ட்ரெண்டா? அரசியல் தான் ட்ரெண்ட். அரசியல் சம்பந்தமாவே பேசணும், சட்டசபையை பார்க்கணும், என்ன நடக்குது, என்ன மசோதா வருதுன்னு பேசணும். இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். இங்க பாருங்க, எதிர்கட்சி எது, ஆளுங்கட்சி எது, இவங்க இந்த பக்கம் போவாங்களா, அவங்க அந்த பக்கம் போவாங்களா, அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப இதான் ட்ரெண்ட், தெரியாதா? இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. எங்களுக்கு பாலிடிக்ஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட். இப்பதான் ட்ரெண்டா? ஆமா, ஜாலியா இருக்கு.